காலையில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னது போல் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? என்ன காலையில் சொன்னது? உங்கள் கடனெல்லாம் கர்த்தர் அடைக்கிறார். காலையில் சொன்ன தீர்க்க தரிசனம், இந்த காலையில் கொடுத்த வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற அந்த கடனெல்லாம் இருக்காது. இப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். விசுவாசிகள் எப்படி கடன் கொடுக்க வேண்டும்? அந்த நிலை வருமாய்யா? நாங்கள் கடன்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் எப்படி கடன் கொடுக்க போகிறோம்? இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:34 நல்லா புரிந்து கொள்ளுங்க. திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கே கடன் கொடுக்கிறார்கள். பைபிள் மூடி வச்சுட்டு யாரும் போயிடாதீங்க. இது வண்டி கொஞ்சம் இதுதான் வேதம் கொடுக்குற கடன். வேதம் சொல்லுகிற கடன் இப்படி தான். விசுவாசிகள் ஒன்று கொடுத்தா இப்படி தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்காமல் போயிடணும். அந்த கன்னிகைகள் செஞ்சாங்க பார்த்தீங்களா? புத்தி உள்ள கன்னிகைகள். காசுக்காரத்தில் போய் எண்ணெய் வாங்கி கொள்ளுங்க. வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவன் கடன் கொடுத்தா நம்ம எங்கே போய் வாங்கிறது? எந்த நேரத்தில் வருகைன்றது இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீ தள்ளப்படுகிற பொழுது அல்லது கொடுக்கிற பொழுது, லூக்கா 6:34 வேதம் சொல், திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்கள் பலன் என்ன? கடன் கொடுக்கறதுல ஒரு பலன் இருக்கிறது. ஆபத்துன்னு கேட்டேன் ஐயா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்கிறத போல் இருக்கும். அந்த நெருக்கடியில் அவங்க கேட்குறாங்க, அதனால் நான் கொடுத்தேன். ஆனால் இப்போது ஃபோன் எடுக்கிறது இல்லை ஆள் மாயமாயிட்டான், மறுரூபம் அடைத்தான், இல்லை மாயமாயிட்டானா, அவன் இருக்கான் ஆனால் எடுக்க மாட்டான், நம்ம காலை பிளாக் பண்ணியிருக்கான், கேட்க போகிறோன்னு. இந்த சொற்றொடரெல்லாம் பலிபீடம் வரைக்கும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் இதான் சொல்வேன், திரும்பி கொடுப்பாருன்னு நீங்கள் கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? அதனால தான் நிறைய பேர் வரமாட்டான் என்கிட்ட சொல்ல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் ஆலயத்துக்கு வெளியில் இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த ஆலயத்துக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒனேசிமோன்ற ஒரு மனுஷன் இப்படி தான் ஆலயத்துக்கு வருகிறது, கடன் வாங்குறது, அப்புறம் ஈவினிங் சர்வீஸ் வந்தால் மார்னிங் வரதில்லை, மார்னிங் வந்தால் ஈவினிங் வரதில்லை, இப்படியே சுற்றி கொண்டு வர்றது. அப்புறம் மனம் திரும்பி நல்ல மனுஷன் ஆகிட்டான். பீலமோனுக்கு லெட்டர் எழுதுகிறாரு பவுல். அவன் இந்த மாதிரி தான் இருந்தான், அவன் எதனா பண்ணான்னா அவன் கடனை என் பேரில் எழுதி வை, நான் தரேன். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. ஒன்று வராது பணம், இல்லைன்னா வந்ததுனாக்கா துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. சம்னாவ் அவங்களுக்கு அந்த பொருளாதார நிர்வாகம் இருக்காது. கர்த்தர் இந்த மாலை வேளை உங்கள் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்றால், ஆனால் இதெல்லாம் நம்ம சபையில் நம்ம விசுவாசிகளை செய்கிறாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி கடன் கொடுத்துட்டு திரும்பி வாங்கிறது இல்லை. அது மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் வச்சிருந்த பணத்தை வேற ஒருத்தனுக்கு தாரவாத்துட்டு, இது மடத்தனம்லாம் இல்லை, அந்த சூழ்நிலையில் அது மடத்தனமாக இருக்கும். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா அவர்கள் பாக்கியவான்கள். திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி கொடுக்கிறது பாவிகளும் செய்கிறாங்க. திரும்பி வரலன்னா கேட்காத இருக்க முடியுமா? அந்த மனப்பக்குவம் இருக்கிறதா? இது பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்துடும். கொடுத்தும் சில பேர் மாட்டிக்குவான், வாங்கி கொடுத்து மாட்டிக்குவான், முன்ன நின்று மாட்டிக்குவான். இல்லை நப்பாசிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வச்சு அதில் ஒரு ஆதாயம் வச்சு மாட்டிக்குவாங்க. அங்கே 2 ரூபா வாங்கி 5 ரூபா கொடுத்து 3 ரூபா லாபம் வரும். ரொம்ப சாமர்த்தியமாக செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த வியாபாரம் நல்லா போயின்னு இருக்கும். கொஞ்ச நாள் செய்யக்கூடாது விசுவாசி, இது ஆசை, யாருக்கு பார்க்க போகிறா? கடைசியில் இது உள்ளங்கை நெல்லிக்கனியாக வெளியரங்கமாக்கிடும். எப்போனா அவன் கொடுக்காத போகிறப்ப லபோதிபன் கத்த ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறது, பண்டு பிடிக்கிறது, வட்டி கொடுறது, வட்டி கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் நிற்கிறது, அதாவது அவன் கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன்றது, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களை ரொம்ப புறம்பே தள்ளிடும். பாவிகளும் செய்கிறாங்க, பரிசுத்தவான் இதை செய்யக்கூடாது. கொடுத்தா மறந்துடுங்க, அது வராது, அவ்வளோதான். முடியுமா? பாதி பேருக்கு நெஞ்சு அப்படியே படப்படான்னு இருக்கும். வட்டி கூட கொடுக்கல, அசல் கொடு. நீ வட்டி வாங்கணும் தானே. இப்போ வட்டி அவனால் கொடுக்க முடியல, வட்டியே கொடுக்க முடியாதவன் எப்படி அசல் கொடுப்பான்? வட்டி கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு தனி வந்தனம் இருக்கும், தனி கனம் இருக்கும். அவனை கொடுக்குற ஒரு கனமே வேற மாதிரி இருக்கும். தேவ தூதனை போல பார்ப்பான் வட்டி கொடுத்தவன், வட்டிக்கு பணம் விட்டவன். அந்த அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறமே, வீட்டு வரைக்கும் வந்துடுறான் இல்லையா கடங்காரன். அப்போ காரணம் என்னென்னா வட்டி போலன்னு அர்த்தம். வட்டியும் போல முதலும் போல ஆளும் இல்லைன்னா வீட்டு தேடி வந்துடுவாங்க.
நோ வண்டர்ஸ். அதை பற்றிலாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. கடைக்காரன் வந்துட்டான், என்ன தேவதூதனா வர்றதுக்கு வந்துட்டானா என்ன வாங்கியிருக்கான், வந்திருக்கான். நீங்களும் போய் அதே போல் நிற்க போகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. விசுவாசிகள் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால், இல்லை இது என்னை கேட்டு கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருந்தா பணம் திரும்பி வரணும், ஆண்டவரே எனக்கு திரும்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், பரலோகத்தில் உன் பலன் பெரிதாக இருக்கணுமா, மறந்துடு. எத்தனை லட்சமானாலும் மறந்துடு, உன் ஆத்மா வீணாக போய்டும். இந்த மாதிரி கொடுத்து கேஸ் போட்டு தோத்தவங்களாம் இருக்கிறான். கொடுத்து சுய நீதி ஆகிடும். அது நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு போய் வழக்கு போட்டு வழக்கத்தில் 2 மடங்கு மண்டையை உடச்சிட்டு வராது குறைய தோற்றுட்டு வந்தவங்களாம் இருக்கிறான். கொடுத்தோம், எவ்வளோ அசிங்க அது. வழக்குக்கு விலகிறவன் ஞானி, விவேகி, வேதம் சொல்லுது. இல்லை அவனை நான் நீதிமன்றத்தில் பார்க்குறேன், அவனை வழக்கத்தில் தொடுத்து அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன், இப்படி ட்ராக் மாறிடும். கொடுக்குறப்ப நீதிமான அந்தவன் வாங்கிறதுக்குள்ள அவன் துன்மார்க்கனாக மாறிடுவான். அதுக்கு தான் சொல்கிறது, பார்த்துக்கங்க, இது வேணானாலே பரவாயில்ல. நமக்கு வழக்காட்டுற செலவு, நம்ம போக்குவரத்து, டைம், மணி, எனர்ஜி எல்லாம் பார்த்தா வேறு ஆக்கப்பூர்வமான பணிவிடைகள் எவ்வளோ இருக்குது. தேவையா இது எனக்கு? வேதம் சொல்லுது, நீயும் கடன் கொடுப்பாய், கொடுத்தால் இப்படி தான் கொடுக்கணும். அவங்க டைம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஸ்டேஜ் இருக்குது. கடங்காரன் டைம் கொடுக்கறதுக்கோ ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த எல்லையெல்லாம் மீறுறப்ப தான் வல்கராகிடும். அது சல்லு புல்லுன்னு ஆகிறதுக்கான காரணம், கைகளை வரைக்கும் போகிறதுக்கான காரணம், கொடுத்துட்டு வாங்கின்னு போனதும் இருக்குது, அடிக்க வரேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போனதும் இருக்குது, வழுக்க தோற்று போனதும் இருக்குது. இல்லை வாய் ஆடித்தனமாக பேசி சந்தி சிரித்து அதோட ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்ததெல்லாம் இருக்குது. கிருபை எழுந்த ஜனங்களும் இருக்காங்க. ரொம்ப பேசினா கிருபை போயிடும். அவனுக்கு கொடுக்க முடியுமோ முடியாதோன்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் பாவிகள் அப்படியே செய்கிறார்களே. உங்கள் 35வது வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க, அப்போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. கிறிஸ்டின்னு ஆவிக்குரியவங்களாம் சொல்ல, சாதாரண கிறிஸ்டின்ஸே இந்த சத்தியத்துக்கு அவங்களுக்கே பொருந்தோம். அப்போ ஆவிக்குரியவர்களுக்கு எவ்வளோ பொருந்தோம்? இல்லை, வேதம் சொல்கிறது நான் சொல்கிறேன். கைமாறு கருதாமல் கொடுக்க முடியுமா? எந்த காலத்தில் ஐயா வாழ்கிறீங்க? என்ன பேச்சு பேசுகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? வசனம் சொல்கிறத சொல்கிறேன். கைமாறு கருதாமல் கொடுங்க முடியுமா? இல்லை, நானும் கடன் கொடுப்பேன், நான் கொடுக்குற ஸ்தலத்தில் வரணும் ஆண்டவரே. நான் ஒன்று வேணாம் ஐயா, வெங்காயம் நீ கொடுத்ததும் போதும், நீ அவனை அசிங்கசியமாக திட்டுறதும் போதும், நீ அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டதுக்கு காத்திருந்த பார்த்தீங்களா அபிஷேகம் வேணும்னு. அந்த நாட்களுக்கு ரொம்ப திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கே விகாரமாக தெரியும். அபிஷேகத்துக்கு காத்திருந்த விசுவாசி பெற்றாச்சு. அந்நிய பாஷை பேசுகிறாரு, தேவ சாயல் வருது, உள்ள கனிகள் எல்லாம் வருது, நடுவில் இந்த சிலுமை சோன் வந்துடும். ஒன்று பண ஆசையில் கொடுக்குறதும் இருக்குது, உண்மையிலே ஆபத்துக்கு பார்த்து கொடுக்குறதும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டு என்னென்னா, இந்த கேட்டகரி கடன் கொடுத்துட்டீங்களா, இப்போ வாங்கினவன் அது அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன், என்னை கேட்டால் கேட்டு கொடுத்தா மட்டும் நான் என்ன கலெக்ஷன் ஏஜென்ட்டாண்ணா? நான் என்ன அவ்வளோ பெரிய சூறப்பிள்ளையா நான் உங்களுக்கு வாங்கி யார் அது காட்டு நான் பார்த்துக்கிறேன்றதுக்கு? வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு பலன் மிகுதியாக இருப்பதுக்கு கர்த்தர் அனுமதித்தார். இல்லை, நல்ல மனுஷன் தான், கொடுத்து கொண்டு தான், வந்து கொண்டு தான், போய் கொண்டு தான், திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஃபார் யுவர் ஹெல்த்தி லிவிங் ஐ எம் ப்ரீச்சிங் திஸ். உங்கள் ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இதை நான் சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாஸ்டர் இப்படி தான் பேசுவார், நான் யார் காட்டுறேன், நான் யார் தெரியுமான்னா, வசனத்துக்கு விரோதமாக போகிறீங்க. அது எப்படின்னா, அவனை ரொம்ப நித்திரை இல்லாத பண்ணுருவாங்க இந்த மாதிரி ஆட்கள். நம்ம பல டீசன்ஸ் எதிர்பார்ப்போம். அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், இருந்தால் கொடுக்க மாட்டோமா, வாங்கிட்டானே இந்த நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடுக்குற ஸ்டேஜில் இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இதெல்லாம் புரிஞ்சுன்னு தான் கொடுக்கணும். ஏதோ நீங்கள் கொடுத்தா டைம்லாம் வராது. ஏதோ உடைக்கப்பட்டு தான் கடனே ஒருத்தன் வாங்குகிறான். ஏதோ ஒரு இடத்துல அவன் சறுக்குது, கால் சறுக்கிற பொழுது கிருபை தாங்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. சரி, நம்ம தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், கேட்குறான், கொடுக்குறோம், தரல. என்னென்னா பெரிய தொகைக்கு அவனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான், நமக்கு லாபம். உங்களை அப்படி தான் நான் தேற்ற முடியுமே தவிர,
அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைலாம் சொல்ல முடியாது. வசனம் ஏதாவது சொல்லுது. ஆனால் அவன் என்ன ஆவான், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்படி வாங்கிட்டவன் அந்த மாதிரி இருக்கானே, அவன் என்ன ஆவான், அவன் நல்லா இருப்பானா நாசமாக போவானே, அதுதான் வேதம் சொல்லுது. சபியாதிரு சொல்லிட்டா. இப்போ புரியுதா? பாவிகளும் இதை தானே செய்கிறாங்க. வெண் வஸ்திரம் தரிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. இப்போ கர்த்தரை எப்படி வைக்கணும்? நம்மளை கடன் கொடுக்குற மாதிரி வைக்கணுமா, கடன் வாங்குற மாதிரி வைக்கணுமா, கடன்றதே இல்லாமல் இருக்கணுமா? யோசித்து பாருங்கள். ஆனால் இதை சபையில் செய்கிறவங்களும் இருக்காங்க. கொடுத்தேன் ஐயா, கொடுக்கல. அவனை 2 விஷயம் பார்த்தேன், அவன் மறையிறான். என்ன இதெல்லாம் வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை இதெல்லாம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அப்படியே விட்டுட்டேன். ஐயோ யார் அவனை அவன் என்ன பார்த்தா நல்லா தான் பேசுவான், எதுவுமே நடக்காத போல் பேசுவான். இதெல்லாம் நம்ம தலையிடவும் முடியாது. ஆனால் அந்த விசுவாசியை அப்படியே மன்னிச்சிட்டார். இனி வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசலை. நான் தான் பேசின்னு இருக்கேன். இப்படி பண்ணிட்டானே துரோகம் அப்படி சொல்ல. இப்படியெல்லாம் இருக்காங்களே. எது வசனத்தின் மாதிரி வாழ்க்கை போது பாருங்கள். திரும்பி கொடுப்பான் என்று கைமாறு கருதாமல், அது 1000மோ இல்லை 10,000மோ, அது 20,000மோ, அது 50,000மோ, அந்த மனம் வரணுமே. அது சொல்கிறேன். இதெல்லாம் பயிற்சிக்குள்ளே இல்லாத காரியங்களெல்லாம் கர்த்தரை மட்டும் சொல்கிறது இல்லை. இதெல்லாம் நிலுவையில் இருக்கிறத தான் கர்த்தர் சொல்கிறார்.